மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட்டு விலகி போயிருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ரொம்ப வந்து வெறுத்து போய் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவரை தாண்டி ஒரு நெட்வொர்க்கோட பவர் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்மள இந்தியாவில் எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் முகேஷ் அம்பானின்ற ஒரு நபர். அவரு மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், யாருமே செய்யாத ஒரு விஷயம், அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேடி மக்கள் வருவாங்க, வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் செஞ்சார். பெட்ரோல் பம்பில் என்னை தேடி வந்து பெட்ரோல் போட வைப்பேன், போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோலுக்கான ஒரு ரைட்ஸை உருவாக்குனார். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அன்னைக்கு வந்து அந்த பேட்டன் ரைட்ஸை உருவாக்குனனால தான் அவரை தேடி வந்து பெட்ரோல் பம்பில் போயிட்டு பெட்ரோல் போட யார் வந்து போட்டாலும் சரி 5 ரூபா 10 ரூபா அவருக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து அவர் செத்ததுக்கு அப்புறமா வரும். இது வந்து ஒரு சிஸ்டம், இது வந்து ஒரு நெட்வொர்க். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கோட ஒரு பவர் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஈவன் பில்கேட்ஸாக இருக்கலாம், எத்தனையோ ஓனர்ஸ், ஏன் ஈவன் நம்மளோட காலேஜ் படிச்சிருப்போம் இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், ஆனால் வந்துட்டு அங்கே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே நெட்வொர்க்கோட பவர் என்ன அப்படின்னு தெரியுமா, இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியாது. அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி மோஸ்ட் பீப்புள் சொல்கிற விஷயம் என்னன்னா, எம்பிஏ பீப்புள் என்டர்பிரினராக ஆகிறதுக்கு சொல்லி கொடுக்கல. ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு மிடில் லெவல் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு மேனேஜர் லெவல் இந்த மாதிரி ஆகிறதுக்கு மட்டும் தான் சொல்லித்தராங்க. அங்கே வந்து ரியல் லைஃப் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் சொல்லி தர்றாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சந்தேகம். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அதாவது ரியல் லைஃப்பில் தேவைப்படுற ஸ்கில்ஸ், இதுதான் வந்து பணக்காரனாக்கும். தியரி வந்து பணக்காரனாக ஆக்காது. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் சிஸ்டத்தை உருவாக்கி அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய நெட்வொர்க்கை உருவாக்குனது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி முகேஷ் அம்பானியாக இருக்கலாம், பில்கேட்ஸாக இருக்கலாம், ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட ப்ராடக்ட்டையும் அவரோட சர்வீஸையும் செத்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து வாங்குவாங்க. இதன் மக்கள் எத்தனை பேர் வாங்குறாங்களோ அத்தனை பேர்த்து மூலிமா அவருக்கு பணம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே நெட்வொர்க்கில் நிறைய ஸ்கில்ஸு தேவைப்படும். அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான நபர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்த கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, பீப்புள் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் உருவாக்குறாங்களோ அங்கே இதெல்லாம் கரெக்டாக யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களால பெரிய லெவலில் பொட்டன்ஷியல் இருக்குது. இது வந்து நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நம்மளால் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கில் நம்ம விட்டுட்டு பல காரணங்கள், பல நொண்டி சாக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறோமா, இல்லை இதை எப்படி படித்து முறைப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை நான் சாதித்து காட்டுவேன், நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு நபர் தான் ஒரு பெரிய லெவலில் நெட்வொர்க்கர் ஆவாங்க. அது வெளியில் அனதர் தென் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கராகவும் இருக்கலாம். இவங்க நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்கலாம், பாதியில் விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைனா இப்போ பண்ணிகிட்டு இருக்க நபர்கள் வந்துட்டு ரொம்ப சேலஞ்சஸாக யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம்.